ப்ளீஸ் சிட் டவுன். உட்கார். ம். Shweta, there are so many romantic places around. Why did you insist this place? இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கியா? நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லை. Ma'am, order? I'm waiting for my friend. Okay, ma'am. ஏய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? சாரி சேத்தா, லேட் ஆயிடுச்சு. பர்பஸ் இல்லாம எதுக்கு இப்ப சாரி சொல்ற? ஏய் என்ன பர்பஸ்? நீ எப்படியும் லேட்டா தான் வர போறேன்னு ஆல்ரெடி எனக்கு தான் தெரியுமே. அது எப்படி உனக்கு தெரியும்? பசங்க சொன்னதுக்காக வருவீங்க, ஆனா பொண்ணுங்க நீங்க சொல்றத கேக்குறதுக்காகவே வருவோம். செம்ம கவிதை ஸ்வேதா, சூப்பர். ஏய் கலாய்க்கிறியா? ஏய் இல்லப்பா, பாராட்டுறேன் உன்னை. ஏய் சீரியஸா, சூப்பர் கவிதை. ஓகே. ஏய் நீயே சொல்லு. இது ஓகேவா? யா. This one. Yep. One cheese garlic bread. One cold garlic. Okay. Thank you. Thank you. ஆமா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். What's your dream about? ட்ரீமா? எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றது தான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான். ஃபர்ஸ்ட் கார் வாங்குறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர் பிடிக்கும். Shweta, what happened? Are you all right? Anyhow, marriage fix ஆயிட்டு first time வெளியே கூப்பிட்டுருக்க. So I'm very excited and very happy about it. So what do you want to have? என்ன சாப்பிட்ற? ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். Tell me about yourself. No, I want to hear about it. என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருல்ல? உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. நீ சொன்னால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். Are you okay? I'm fine. Okay. ஏய் வா மச்சான், அதிசயமா இருக்கு. என்ன இந்த பக்கம்? இல்லடா, இந்த பக்கம் வந்தேன். சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு. சரி, எதாவது சாப்பிட்றியா? சரி ஏதாவது சொல்லு. ஹலோ சோஃபி, சொல்லுங்க சார். கெஸ்ட் வந்திருக்காங்க. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரியா? யா ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே? ஓகே சார். அப்புறம் மச்சான் சொல்லு. டேய், பத்திரிக்கை பாத்தியா இல்லையா? அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹேய் சோஃபி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? உள்ளவா. அப்புறம் ஈவினிங் ஃப்ரீயா? இல்லை சார், ஆக்சுவலாக ஈவினிங் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். யா ஓகே ஃபைன், Bye. பாய். டேய் நீ இன்னும் திருந்தலையாடா? டேய், நான் என்னடா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? என்ன தப்பு பண்ணுறியா? 2 நாளில் உனக்கு கல்யாணம். அதை விடு மச்சி. நீ இப்போ ஏதோ சொல்லணும்னு வந்தியே, அது என்ன விஷயம்? அது நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு என்னது? நீ லவ் பண்ணியா? உன் கூடவே தான்டா இருந்தேன். எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? சொல்லவே இல்லை. பண்ணண்டா, உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காத மச்சான். ஓ, அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. அப்போ நான் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை, நீயும் பண்ணிக்கூடாது. ஏன்? இல்லை,
நீ பண்ணிக்கூடாது. டேய் நீயும் பண்ணிக்க மாட்ட, என்னையும் பண்ணிக்க வேணாங்கிற, பின்ன என்னதான்டா பண்ணணுங்கிற? நீ விலகிடு. வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்ல பையனா? அவனை எங்கந்திரா பிடிக்கிறது? சரி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்ப நான் பண்ணிக்கிறேன். வேணாண்டா. அடச்சே, அட யாரா இவன்? மச்சான், இந்த கல்யாணத்துல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? நான் ஒரு நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், டைம்ஸ் மேகசின் இன்டர்வியூ, அவ்வளோதான் மச்சான் நம்ம ஆசைலாம். மற்றபடி அவள் ஒரு சுமாரான ஃபிகர் தான்டா. நான் பல பொண்ணுங்களோட சுற்றியிருக்கேன், அவள் உன் கூட சுற்றியிருக்கா. இதில் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே? ஏய், என்னடா இது சினிமா வில்ல மாதிரி? கையெடு, எடு எடு எடுறா, எடு மச்சான். மச்சான், இப்போ கூட சொல்கிறேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் விலகிடுறேன். ஏய், நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்போ கண்டிப்பாக நான் தான் பண்ணிப்பேன். நீ அவளை எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாத்துறேன்டா. டேய் நில்றா, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துரு, அப்பதான் பார்க்க முடியும். ஆ சோஃபி, ஏய் சோஃபி, ஓ இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ரீயா? அப்புறம் வழக்கமாக போகிற அந்த பப்புக்கே போயிடலாமா? சரி, ஓகே, பை. என்ன கொஞ்சம் மேக்கப் Hey Vijay, மாதிரி இருக்கு. what are you doing? ரோசி, நீ என்ன பண்ற? போ. நீ போ நீ போ. உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா ப்ராஜெக்ட் குழப்பி இருக்க, அதை கரெக்டா செய்ய வேண்டாமா? 2 minutes. Bloody nonsense. ஒரு வேலையும் கரெக்டா பண்றது இல்ல. இந்த முடிச்சிட்டேன் சார். டேய் விஜய், Hey man, டைம் என்ன ஆகுது? ஏன் இவ்வளவு லேட்? இன்னைக்கு ஆடிட்டிங் தெரியாதா? டேய் What irresponsible. டேய் வா கிளம்பு போலாம். Hey you, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கல, பதில் சொல்லாம அவனை கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் ஏதாவது அசிங்கமா பேசிட போறேன். What? சார் ஒரு நிமிஷம். சார் ப்ளீஸ். Hey you. சார் நான் வந்துறேன் சார். அவனுக்கு போய் பயந்து. Bloody nonsense. என்னடா விஷயம்? உங்களை என்ன பண்ற பாரு, டெர்மினேஷன் தான். Idiots. Hey, what are you doing? Go ahead. அம்மா, நீ என்ன அங்க இருக்கிற? உன் வேலை எங்க? கரெக்டா பாரு. Hey, இப்படி இல்ல, இப்படி யூஸ்லெஸ். இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றதுனா? உனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை போச்சு. வா போய் வேற வேலை தேடலாம். டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசி? என்னடா பண்ண சொல்ற? இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆக வேண்டியது நான்டா. அந்த ராம் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறான்டா. டேய், அவன் அப்படி தான் சொல்லுவான், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா. எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு தான் ஒன்று அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் அவனை பற்றி தெரிஞ்சும் நானும் அவனை பார்க்க போயிருக்கேன் பாடுறான். ஆனால் ஒன்றுடா, அவன் அவளை கல்யாணமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய், நீ அவளை லவ்வே பண்ணல, அவள் எவனை கட்டிக்கிட்டு எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? ஆமாண்டா, அவள் கூட இருக்கும்போது நான் ஒரு செகண்ட் கூட அவளை லவ் பண்ணவே இல்லைடா. பட் என்னைக்கு அவள் மனசை காயப்படுத்தி அவளை விட்டு பிரிஞ்சனோ, அன்னையிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் அவளை மட்டும் தான்டா லவ் பண்ணுறேன். இனி எனக்கு யார் கூடயாவது கல்யாணம் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஆனால் என்னால் அவளை கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாதுடா. மச்சான், நீ என்னவோ சீரியஸாக தான் பேசுகிற, ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஒரு ஐடியா இருக்குடா. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பப்பு, அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு. அவனா? அவன் எதுக்குடா? அவனே தனியாக ஒரு 7:30 கூட்டிடுவானே. டேய், நீனு நான் பாலா 3 மூளை தான். இப்போ அவனு சேர்ந்தானா 4 மூளை. மச்சான், 4 மூளை சேர்ந்தா கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கிடைக்கும், நம்பு. அப்படிங்க ஃபோன் போட்டுருவா. அண்ணா, ஒரு டீ ஒரு கிங்ஸு நீ பண்ணு மச்சான். சொல்றா. எங்கடா இருக்க? ஆன் தி வே டு சென்னை மச்சி. சென்னையா? எதுக்கு?
நம்ம ராமோட கல்யாணம்ல. ஹலோ டேய் ஃப்ரீயா விடுறா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. என்னதான் பண்றது? கார்த்தி, என்னதாப்பா பிரச்சனை? 4-5 நாளா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? பர்சனலா பிரச்சனை. என்ன பர்சனல்? எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்து வேலையை பாருங்கப்பா. சரி சார். சார் ஒரு பப்பு. ஏய் குன்றுவேன். சரி சார். டேய் அவனோட அவர் டேண்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற. டேய் என்னடா பிளானு? கட்டி ஒன்று போடுவோமா? சரி சார் சரி. டேய் பப்பு, மச்சான் கார்த்தி. வா மேல வா. டெட் பூல். நான் சொன்னேன்ல இவனாடா உன் ஃப்ரெண்டு? ஆமாண்டா. ஃப்ரெண்டோட டிரைவர்ல நினைச்சேன். சொல்லு என்னோட தில்லு பொய்க்காது. மச்சான் போலாமா? எங்கடா? எங்கய்யா? லவ்ல ப்ராப்ளம்லாம் அப்படி மசன்னு உட்காந்துடக்கூடாது தம்பி. இதுக்கெல்லாம் ஆக்ஷன் பிளாக் தான் கரெக்டாக இருக்கும். போகிறோம் பொண்ணை தூக்குறோம். டேய் கொஞ்சம் மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்குறியா? அதெல்லாம் போகிறவங்கள பேசிக்கலாம்டா. வாடா. டேய் வா 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 வா. எங்கடா போற? வாடா. யாரோ டெட் பூல் நான் சும்மா நினைச்சிட்டியா? வாடா வாடா. காலேஜில் எவ்வளோ ரவுடி. டெல்லி காலேஜா இருக்கும் போல இருக்குது. டேய் உன்ன நம்பிலாம் ஏற முடியாது. நான் தான் மச்சான் நீ ஓட்ட. ஓகே அவன்கிட்ட குறா. அப்போ நான் தான் முன்னாடி உட்காருவேன். அட அல்ப. வெளியே உட்காரா டேய். புறா போட்டோம். மச்சி ஒன்று கேட்க மறந்துட்டேன் பத்தியா? அம்மா பொண்ணு யாரு, எந்த ஊரு, எங்க கல்யாணம்? பொண்ணு பேரு ஸ்வேதா. ஆ. கல்யாணம் ஹர்ஷா கார்டன்ல நடக்குது. போதுமா இல்ல பத்திரிக்கை ஏதாவது வேணுமா? மச்சி இது என்ன ஒரு வேடிக்கைனா, நம்ம ராம் கல்யாணம் பண்ணிக்க போற பத்தியா, அந்த பொண்ணு பேரு ஸ்வேதா தான். அவங்களுக்கு அங்கதான் கல்யாணம். நாயை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவா. பாஸ் நம்ம நிப்பாட்ட போறதே அந்த கல்யாணத்தை தான். போடுங்க பாஸ் பிரேக்க. பாஸ் இப்போ எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? சாரி பாஸ், நீ வண்டி ஓரங்கிட்டுங்க சொல்றேன். ஐஸ் பேக் இருக்கான்னு கேளு மச்சான். உன் விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது போலக்கே மச்சி. நான் என்னமோ நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணுக்கு வீட்டில் பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆக்ஷன் பிளாக்கை போட்டு ஒன்று அந்த பொண்ணோட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இங்கே கதையே வேற மாதிரி இருக்கு. நான் எப்படி யோசிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது மச்சி. முறைக்குதான் வேணும் ஒன்று பண்ணலாம். நேரா போய் ராம பார்த்து பேசிடுவோம். ராமுக்கு தெரிய ஐடியாவா? எப்படி போடுற மச்சான்? ஏன்டா அடிச்ச? என்னடா இவ்வளவு நேரம் நான் கதையா சொல்லிடுவான். அவன்கிட்ட போய் பேசியா முடியாது சொன்னதுக்கப்புறம் நீ ஒரு ஆளு உன்னை கூப்பிட்டு ஐடியா கேட்டது. சரி அதுக்கு வேணாலும் பண்ணுவோம். நேரா போய் அந்த பொண்ணோட அப்பா பார்த்து பேசிடுவோம். போய் என்ன சொல்ற? நானும் உங்க பொண்ணை லவ் பண்ணோம், மேட்டரை முடிச்சுட்டு கழட்டி விட்டேன். இப்போ ஏதோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம்ல. அவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னோன்னு வச்சுக்க, செருப்பு இல்ல செருப்பு அதை சாணியில முக்கி வயல பிய அடிப்பான். வாங்கிக்கிறியா மச்சி? அப்ப வேற வழியே இல்லடா. நீ நேரா போய் அந்த பொண்ணை பார்த்து பேச மட்டும்தான் நல்ல ஐடியாவா எனக்கு தோணுது. அதை விட பெட்டரான ஐடியா இந்த கல்யாணத்தில் பட்டா எனக்கு வேற ஒன்றும் தெரியலடா. ஏண்டா? நான் அப்பவே சொன்னேன் இவனை கூப்பிட வேணான்னு. நீ தான் 3 மூலை 4 மூலைன்னு கதை. இப்ப கேட்டியா அவன் சொன்னதை? நண்பா என்ன இருந்தாலும் பாஸ் சொல்றதா கரெக்டா இருக்கு. நீ ஏன் போய் பேசினாதான் சரியா வரும். டேய் என்னாலாம் போய் பேச முடியாதுடா. அவன் முகத்தை பார்க்கவே என்னால முடியாது. அப்ப விட்டு ராமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ராம் நல்லா பாத்துக்கோண்டா. நம்ம ராம் தானே, நீ சொன்னாலே கேட்க மாட்டாடா. ஆளாளு கூட்டு பாஸ் 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 அண்ணே முட்டை போண்டா இருக்கா? பாசே வாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். முட்டை போண்டா கேட்க போய் சரி சரி வந்து உட்கார். முஞ்ச போமாதிரி போடாத. பெரிய ஹீரோ டென்ஷன் ஆயிடுவாரு. எப்படா கல்யாணம்? யோ நாளை கழிச்சியா? ஆஹா மச்சி இதான் வீடாடா? இதான் மச்சான் எவ்வளவு பெரிய வீடுடா இருப்பா. பேசாம நீ இவளே கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. இவ்வளவு பெரிய வீட்டை உனக்கு எவன்டா கொடுப்பான்? ஆமா பாஸ் கேட்கணும்னு இருந்தேன். நீங்க எப்படி கார்லாம் வாங்குனீங்க?
எல்லாம் மாமனா விட்டு சீதனம் பாஸ். பாஸ் சூப்பர் பாஸ். தேங்க்யூ பாஸ். பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுவும் பணக்கார பொண்ணு கிடைக்கிறது எவனுக்கு கிடைக்கும்? மிஸ் பண்ணிட்டடா. நீ மூடிட்டு இரு. சரி சரி, ஒன்னே வச்சு எப்படி ஒளியறது? எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. முன்னாடி உட்காந்துருக்கியா? சீக்கிரம் யாரும் சீட் பெல்ட் போட்டுக்கடா. மச்சான் பேசாம இது வழியே அப்படியே ஏறி அவளுக்கு மீட் பண்ணிடலாமா? குழப்பத்துல இருப்பான் போல. ஓகே பாஸ், நீங்களே இங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு ஹலோ வரேன். பாஸ், எங்க போறீங்க? ஸ்வேதா பார்த்து பேச அதான பிளானு? அதான் பிளானு. அங்க பாரு, அது லேடிஸ் பியூட்டி பார்லர். நீ உள்ள போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க, அங்க இருக்க நேபாள நிக்கீங்க, உன்னை படுக்கு போட்டு கதை கல்யாடுவாங்க. பரவாயில்லையா? நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம், அவங்க வெளியே வருவாங்கல்ல, அப்ப பேசிக்கலாம். கரெக்ட் மச்சான். ஓகே ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். வெளியே வந்ததும் பேசிக்கலாம். யாரா இவன்? ஏன்னா என்னடா? என்னால அடியில தாங்க முடியாது பாஸ். ஆமாம் பாஸ், பூ மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ பாஸ். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ மேம், 5 minutes. யா ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுடி. என்னம்மா கல்யாண பொண்ணு ரெடியா? என்ன ரெடியா? நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதான் ப்ரிப்பேர் ஆயிட்டியான்னு கேட்டேன். என்ன ப்ரிப்பேர் ஆகணும்? புரியல. அம்மா தாயே, ஒன்றும் இல்லை விடு. சரி எங்க இருக்குடி? நான் இங்கே தான் பார்லர்ல. நீ கிளம்பிட்டியா? எவ்வளோ நேரம்டி? கிளம்பிட்டேன், வந்துடுறேன்டி. சரி, சீக்கிரமா ஷர்மியை கூட்டிட்டு வந்துரு. ஓகேடி. பாய். பாய் பாய். ஏன் பாஸ் சோகமா இருக்கீங்க? காலைல வர சாப்பிடாம வந்துடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? மேம், இட்ஸ் ரெடி. கால் வலிக்குதே. நாளை காணோம். இவன்னா பார்லர் போயிருக்காளா இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போயிருக்காளா? ஏய், அவளுங்க சும்மா பார்லர் போனாலே 1/2 நாள் ஆகும். இதுல கல்யாண பொண்ணு வேற, சொல்லவா வேணும்? நம்ம வேணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலாமா? ஓகே. டேய், கொஞ்சம் கூட சீரியஸா இருக்க மாட்டீங்களாடா? நாங்க ஏன் மச்சான் சீரியஸா இருக்கணும்? அதான் மொத்த மணி இருக்கியே. உங்களை போய் கூட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? பாஸ் கொஞ்சம் சீரியஸா இருங்க பாஸ். மச்சான் ஃபீல் பண்றான்ல. வேற டேடி ஸ்வேதா வந்துட்டாடா. மச்சான் நம்ம லைட்டுக்கு ஒளிஞ்சிரும், இவன் எப்பறம் ஒளிவான்? திரும்ப திரும்ப ஒளிய சொல்றேன். டேடி வந்துட்டாடா, போடா. மச்சான் அப்படியே வெயிட் பண்ணு. இப்போ உன் பப்போட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. ஏய், நீ பேசுறதுக்குள்ள அவ கிளம்பிடுவா போல இருக்கே. வெயிட், நான் ஓபன் பண்றேன். மச்சான் ராம். ஐயோ, டேய் டேய், இவன் எங்கேந்திரா வந்தான்? டேய் 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 பப்பு, நீ என்னடா இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதான் இந்த பக்கமா. பஞ்சாயத்தா? அப்ப என் கல்யாணத்துக்கு வரல. டேய், உன் கல்யாணம் தான்டா வந்தேன். என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு லவ்ல பிரச்சனை, அதை அப்படியே முடிச்சுட்டு போலான்னு சரி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன். ஏய், நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுடா, ஸ்வேதா. ஹாய்ங்க. ஹாய். இவன் பப்பு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா ஒண்ணு மச்சி, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. நீ கொஞ்சம் கார்ல வெயிட் பண்றியா? பார்த்து, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறோம். யா. என்ன மச்சான், உன் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான், அதுவும் ராம் கிட்ட. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. டேய், அவன் என்ன பேசுறானோ? இல்ல எனக்கு என்னமோ அவன் கரெக்டா பேசுவான்னு தோணுது. டேய், 2 நாள்ல கல்யாணம், பழசெல்லாம் பேசி இந்த மாதிரி காரியத்தை கெடுத்துறாத. ஓகேடா. டேய், இவ்வளவு நேரம் எங்க ஆளு சொல்லிட்டு இருந்தீங்களே, வர்றான் பாடுறா கிங்கு மாதிரி. வாங்க பாஸ். என்ன பாஸ், எல்லாம் பேசிட்டீங்களா? ஓகே தானே? யா 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 எல்லாம் ஓகே தான். என் நண்பனை பார்த்தாச்சு. நாளைக்கு உனக்கு மேரேஜா? பட் நீங்க என்ன ஒரு விஷயத்தை மனசையும் பார்த்தீங்களா பாஸ்? என்ன? நைட் ரிசப்ஷனா ஃபாரின் சர்க்கிளாக வந்து எனக்கு தான் பாஸ். பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் ஓகே இல்லை பாஸ். என்னாச்சு? மச்ச கார்த்தி, இங்கே வாவே. ஏ வாடா, சார் கூப்பிட்றாருல. மச்சி, என்ன இருந்தாலும் அவன் நம்ம ராம்டா. சரி, அவனுக்கு ரொம்ப பெரிய மனசுடா. அட சொல்லுங்க பாஸ். நீ லவ் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவன் வாழ்க்கை கொடுக்குறான் பாத்தியா? அதுக்கு
தப்பு மச்சி, ரொம்ப தப்பு மச்சி. அவன் கல்யாணத்தை நம்ம நிறுத்தக்கூடாதுடா. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ரிசப்ஷன் போகிறோம், ஜாலியாக சரக்கு அடிக்கிறோம், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துகிறோம். கொஞ்சம் இப்படி வாங்களேன். ஏன் பாஸ்? பாஸ் எதுக்கு பாஸ் படிச்சிங்க? கரெக்ட், உனக்கு கொண்டு இருக்கணும். ஏண்டா டேய், உன்னை எதுக்குடா கூப்பிட்டு வந்தோம்? என்ன வேலைடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னங்க நீங்கள் வாடா படலாம் பேசுகிறீங்க? நீ வந்த வேலையை விட்டுட்டு ரிசப்ஷனுக்கு போகிறோம், சோற திங்கிறோம், குப்பரை படுக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம்னு பேசிகிட்டு இருக்க. பின்ன உன்னை கொஞ்சம் அவங்கள அடிக்காம டேய் லூசாடா அவன். அதைத்தாண்டா ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இந்த பன்னிக்குட்டியை கூப்பிடாதன்னு. நீ தான் கிளிப்பான் அது இதுன்னு சொன்ன. டேய் சார் போடா நீங்களும் ஐடியா. வேணும். ஹலோ பாஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாரி கேட்பீங்க. மயிரக்கம் குண்டாவா இருக்கேன். டேய் அவனை பாருடா டேய்.